வணக்கம் தோழர்களே, இது உங்கள் புவனேஷ். இதுவரைக்கும் நம்ம கூகுள்ல பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படத்தையோ இல்ல நம்மளுக்கு தேவையான சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, தேடிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ், அதாவது ஒரு புகைப்படத்தை கொடுத்து அந்த புகைப்படத்தின் வழியாக நம்ம நம்ம தேடுதலை தொடுக்க போறோம். ஓகேங்களா, இது கூகுள் அறிமுகப்படுத்தியிருக்க புது தொழில்நுட்பம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் புகைப்படத்தை கொடுத்தா போதும், நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இது பாத்தீங்கன்னா google.com/imghp கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இந்த URL போனீங்கன்னா நீங்க கூகுள் இமேஜ் சர்ச்சை சூஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்படி இல்லைனாலும் google.com போனீங்கன்னா தேடுதல்ல பாத்தீங்கன்னா கூகுள் இமேஜ் சர்ச் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா முதலில் வரக்கூடிய தேடுதல் ரிசல்ட் ஆனது கூகுள் இமேஜஸ் சொல்லிட்டு வரும். அதை நீங்க கிளிக் செஞ்சுங்க. ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் இமேஜஸ் சொல்லிட்டு அந்த லோகோவோட வந்திருக்கும். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா ஐகான் ஒன்னு இருக்கும். ஓகேங்களா, புகைப்பட கருவியோட ஐகான். ஓகேங்களா, சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோட் அண்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சூஸ் ஃபைல்னு கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா டெக் தமிழுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃபைல்ஸ், அதாவது இமேஜஸ். ஓகேங்களா, இந்த புகைப்படத்தில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கார்ட்டூன் ஸ்கேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்தனையும் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்க நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா, இது என்னன்னா, இதுல ஆச்சரியமானது என்னன்னா, கரெக்டா நம்மளோட வெப்சைட் என்ன வெப்சைட் எந்தெந்த டீடைல்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துருச்சு. இதோட ஒரு 5 ரிசல்ட், மொத்தமா ஒரு 5 ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுல ஒன்னு பக்காவான ரிசல்ட், அதாவது நம்ம வெப்சைட்ல இருக்கிறது. மற்றபடி மற்ற 4 ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா, சரி, இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்கு, அது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி எடுத்தீங்க தெரியல அப்படிங்கும்போது அதை சர்ச்ல கொடுத்தீங்கன்னா நீங்க ஈஸியா அதோட லொகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சோ இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது யாரும் திருட்டுத்தனமா ஒரு இமேஜை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது இன்னொரு வெப்சைட்ல இருந்து எடுத்து நம்ம வெப்சைட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த இமேஜ் கொண்டு போய் சர்ச்ல கொடுத்தோம் அப்படின்னா அது நீட்டா காட்டி கொடுத்துரும் அந்த சோர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ட்டு. சோ இது பாத்தீங்கன்னா இது இமேஜ் திருடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா, பின்னடைவு, பெரிய பின்னடைவு இது. சோ அதனால அவங்க போலியான இமேஜ், அதாவது வேற இடத்துல இருந்து எடுத்த இமேஜை யூஸ் பண்ணா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது வேற மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு காய்கறி இருக்கு, உங்களுக்கு தெரியல, அதோட பேர் என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க அதை ஜஸ்ட் கூகுள்ல அந்த இமேஜ் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கூட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து வந்துடும். சரிங்களா, இது நம்ம நிறைய விதத்துல யூஸ் பண்ணலாம். சில சமயம் ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கனாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா வேற ஒரு இமேஜ் இப்போ இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு டவுட்டா இருக்கும், ஒருவேளை இது சும்மா ஃப்ளூக்ல, அதாவது குத்து மதிப்பா எடுத்து கொடுத்துருக்கான்னு கூட டவுட்டா இருக்கும். இப்போ இன்னொரு ஃபைல் கொடுக்க போறேன். ஓகே, சோ இது என்னோட கணிப்பு படி இது சர்ச் பண்றது 2 விதத்துல சர்ச் பண்ணுது. ஒன்னு அந்த டெக்ஸ்ட் எடுத்துக்குது, அந்த இமேஜோட நேம் எடுத்துக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் எடுத்துக்குது. இமேஜோட, அதாவது அதோட அவங்க சில ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி அந்த இமேஜோட எந்த கண் எந்திரத்துல இருக்கு, வாய் எந்திரத்துல வருது, அந்த பிக்சல்ஸ் எங்கெங்க இருக்கு, அந்த பிக்சல்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கிறது என்னோட அபிப்பிராயம்.